இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கடந்த 25 வருஷமா நிஃப்டியோட ரிட்டர்ன் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். இப்போ இந்த லாஸ்ட் 25 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 80% ஆஃப் த டைம்ஸ் நிஃப்டி ஹஸ் given பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ். அண்ட் மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6 டைம்ஸ் இந்த லாஸ்ட் 25 வருஷத்துல நிஃப்டியோட ரிட்டர்ன்ஸ் வந்து should have been greater than 10% and less than 30%. அந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த 25 வருஷத்துல. அதே மாதிரி அவுட் ஆஃப் த லாஸ்ட் 10 இயர்ஸ் ரிட்டர்ன் நீங்க எடுத்து பார்க்கும்போது 9 இயர்ஸ் நிஃப்டி ஹஸ் given பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ். ஜெனரலி நீங்க வந்து ரிட்டர்ன் பேட்டர்ன் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் நிஃப்டி இண்டெக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் every year Nifty cannot keep giving you positive returns. There could be period where there is slowdown. There could be period where the returns are excellent, and there could be period where the returns are very suboptimal kind of returns. So any equity market for that matter, இந்தியான்னு இல்ல உலகத்துல எந்த ஈக்விட்டி மார்க்கெட்டும் இயர் ஆன் இயர் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கவே கொடுக்காது. அதே சமயத்துல if somebody can hold his investments for a 5 to 7 year kind of a period, at any point in time அவர் ரெண்டு சைக்கிள் ஆஃப் த மார்க்கெட்டை பார்த்துருவாரு, ஒரு புல் சைக்கிள் ஒரு பேர் சைக்கிள். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் எஸ்ஐபி இருந்தது, அதே சமயத்துல அவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் மார்க்கெட்ல இன்டாக்டா இருந்தது அப்படின்னா for a 6 to 7 year kind of a period, at any point in time he will be making superior positive returns from the markets. உங்க பர்சனல் ஃபினான்ஸை பெட்டர் ஆக்கணுமா? ப்ளீஸ் கெட் இன் டச் வித் us.